தெய்வ சக்திகள் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள். தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதும் நம்மை சுற்றியே தான் இருக்கும். பொதுவாக தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது என்பதை சில அறிகுறிகள் உணர்த்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் தான் அவற்றை சரியாக புரிந்து கொள்வதில்லை. முதலில் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் உங்களின் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது. அதே போல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதென அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு. விருந்தினர்கள் வருகை, தெய்வ சக்தியின் நடமாட்டம், இறந்தவர்களின் ஆத்மா போன்றவற்றை கூட உணரும் தன்மை காகத்திற்கு உண்டு. அதே போல் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமலே, சாம்பிராணி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும். குறிப்பாக மல்லிகை பூ வாசம், சந்தன வாசம், பன்னீர் வாசம் வந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதென்பது உறுதி. மல்லிகை பூ வாசம் என்றதும் சிலர் பேய் நடமாட்டமாக இருக்கும் என நினைப்பார்கள். ஆனால் தீய சக்திகளின் நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணம் வராது, துர்நாற்றம் மட்டுமே வரும்.